நேத்திக்கு நம்மளோட கிட்னியை விற்கிறதுக்கு ஒரு புது காரணத்தை ஆப்பிள் வந்து தேட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் அதோட விலை வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 1,60,000. இந்த விலைக்கு நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஒரு நல்ல கார் வாங்கலாம், ஒரு புது பைக்கு பயங்கரமான விலைக்கு வாங்கலாம். இதெல்லாம் நீங்கள் விட்டீங்கனாலும் த பாசிபிலிட்டிஸ் ஆர் ஜஸ்ட் எண்ட்லெஸ். கரெக்டாக 1,60,000 ரூபாய்க்கு வந்து ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏர்பாட்ல வந்து புது எடிஷன் வந்திருக்குது. இது போக மூணாவதா ஆப்பிள் வாட்ச் அதையுமே வந்து அடுத்த வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மதனு, நேத்திக்கு தான் அவங்களே லான்ச் பண்ணாங்க, அதுக்குள்ள எப்படி உன் கைக்கு வந்துச்சு? மார்க்கெட்ல இதெல்லாம் இன்னும் அவைலபிளே இல்லையே, இங்க எதாவது எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ். இங்க ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸையும் அது கிட்டே வந்து ஐஃபோன் 15 ப்ரோ இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற ஃபோனையும் ரெண்டையும் அடுத்தடுத்து வச்சேன்னா கலரை தவிர உங்களால பெருசா எந்த வித்தியாசமும் யதார்த்தத்துல பார்க்க முடியாது. ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ்ல இருந்தே இந்த ஃபோன் இதே செட்டப்ல தான் இருந்துட்டு இருக்குது. ஏர்பாடு இப்படியே தான் இருந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய குறையா பேசப்பட்டு இருக்குது இப்போ, எஸ்பெஷலி லான்ச் ஆனதுக்கு அப்புறம். ஏன்னா அவங்க மாத்தினது இந்த போன்ல மேஜரா பேசப்படுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இந்த சார்ஜிங் போட்டிருக்கீங்க பாக்குறீங்கல்ல, என்னைக்குமே ஐபோனுக்கு மட்டும் சார்ஜர் வித்தியாசமா இருக்கும். ஐபோன் வச்சிருக்கவங்க மட்டும் தனியாடே சார்ஜர் வேணும்டான்னு கேட்டுட்டு இருக்கணும். எல்லாருமே வந்து நம்ம டைப் சி யூஸ் பண்ணிடுவோம், ஆனா ஐபோன் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஆப்பிள் வந்து டைப் சிக்கு மாறி இருக்காங்க. இதுக்கு காரணம் நாங்க என்விரான்மெண்ட் மேல ரொம்ப அக்கறைப்படுறோம் அப்படின்லாம் வந்து ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. அது யதார்த்தம் கிடையாது. யூரோப்பியன் யூனியன் வந்து அவங்களை வச்சு நல்லா செஞ்சிருக்காங்க. வேற வழி இல்லாம ஆப்பிள் வந்து சரிடா நான் மாறுறேன்டா அப்படின்னு மாறி இருக்காங்க. இனோவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் ஆப்பிளுக்கு எல்லாருமே ஒரு பிரீமியமான காசை முதல்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஐபோன் லான்ச் பண்ணப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து போயிட்டாரு. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் ஆப்பிள் இனோவேட் பண்ணிட்டு இருக்கா. ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து 1,60,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த சேனல் ஆனால் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் சந்திராயன்ல இருந்து மங்கள்யான்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற ஆப்பிள் வரைக்கும் வந்து உங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷன்ல உலகத்துல நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் கைக்கு வந்து சேரும். எனக்கும் வந்து இத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நான் வந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்திடுறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து ஆன் எஸ்டர்டேஸ் ஈவெண்ட். ஓகேவா? ஜென்ரலா வந்து எல்லாருக்குமே ஆப்பிள் அப்படின்னு சொன்னா பல பேருக்கு, எல்லாரும் சொல்ல முடியாது, பல பேருக்கு இருக்கிற ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா இவங்க என்ன பண்றாங்களோ இண்டஸ்ட்ரி வந்து மோஸ்டா அதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு அவங்களோட சேல் அண்ட் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கிறப்போ ஆப்பிள் ஒவ்வொரு வருஷமும் புதுசாக ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் அதை நோக்கி இருக்கும். ஏர்பாட் வந்து அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து அந்த வயர்டு ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் காணாம போன வச்சதுக்கு வந்து இதுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இவங்க நிறைய பேர் வந்து ரெசிப்ரோகேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு டெக்னாலஜி தான், ஆனால் அதை ஆம்பிளிஃபை பண்ணாங்க நிறைய பேர்கிட்ட. இந்த தடவை அந்த மாதிரி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னைய பொறுத்த அளவுக்கு இந்த தடவை ஆப்பிள் வந்து இனோவேஷனை கம்மியாக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுல ஏன்னா இங்க பிரீமியமா சார்ஜ் பண்றதே இனோவேஷனுக்கு தான். ஆக்சுவலா இந்த பார்ட்ஸ் எல்லாம் நீங்க பிரிச்சு போட்டு எவ்வளவு விலை வருதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வரும். 50,000 ரூபாய்க்கு நீங்க இந்த போனை வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல ப்ராஃபிட் வச்சே வித்துட்டு போயிடலாம். ஆனா 1,60,000 ரூபாய்க்கு அவன் விற்கிறப்போ அவன் என்ன இனோவேஷன் கொண்டு வராங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. இது போக வந்து எப்பவுமே ஐபோன் வந்து மற்ற ஊர்ல இல்லாத அளவுக்கு நம்ம ஊர்ல கொஞ்சம் அதிகமா விலை வச்சு விற்பாங்க. நீங்க துபாய் போனா காசு கம்மி, அமெரிக்கா போனா காசு கம்மி, இந்தியாவில் வந்து அதிகம்பாங்க. ஏன்னா இந்தியாவில் இது மேனுஃபேக்சரிங் கிடையாது, இம்போர்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட்டுக்கு டேக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்தியாவிலே இப்போ ஐபோன் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அந்த காசை வந்து அவன் பாக்கெட்டுக்குள்ள போடுறானே தவிர விலையை அவன் வந்து கம்மியாக்குற மாதிரி தெரியல. என்ன ரீசனால அவங்க விலையை கம்மியாக்கலன்னு தெரியல. ஏன்னா இந்தியாவிலே இப்போ ஐபோன் மேனுஃபேக்சர் பண்றாங்க, சைனால இருந்து நிறைய மேனுஃபேக்சரிங் கொண்டு வராங்க. ஆனாலுமே வந்து விலை வந்து அதிகமாயிட்டு இருக்குங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். ஆப்பிள் வந்து இந்த இனோவேஷனை லூஸ் பண்ணுதோங்கிறதா முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ நம்ம ஐபோனுக்குள்ள என்டர் ஆகிறோம். ஐபோன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கிற மாற்றங்கள் சொல்றேன். அதாவது இப்போ என் கையில இருக்கிற 14 ப்ரோ மேக்ஸுக்கும் இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ணிருக்கிற 15 ப்ரோ மேக்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இது வந்து டைட்டானியம்ல செய்யறாங்களாம். இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த முன்னாடி மொத்தமா வந்து இந்த போனை மூடி வச்சிருக்காங்கல்ல, இந்த பின்னாடி இருக்கிற இரும்பு வந்து டைட்டானியமா ரீப்ளேஸ் பண்றாங்களாம். இந்த பின்னாடி இருக்கிற மெட்டலை வந்து டைட்டானியமா ரீப்ளேஸ் பண்றாங்களா, இரும்புன்ற சாரி, இதை டைட்டானியமா ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா இது வந்து மார்ஸ்ல இருக்கிற ரோவர்ல கூட யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. டைட்டானியம் பத்தி சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, கடலுக்குள்ள போய் வந்து அது என்ன இம்ப்ளோட் ஆச்சுல, அந்த டைட்டானோட பேரே ஏன்னா அது டைட்டானியம்ல செஞ்சதுனாலதான். டைட்டானியம் மேல கெட்ட விஷயம் கிடையாது. பட் இவங்க தான் இதான் ஒரு பெரிய இனோவேஷன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த தடவை காமிச்சிருக்காங்க. அது அந்த அளவுக்கு இனோவேஷனா அப்படின்னு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். அது என்ன பண்ணுன்னா லைட் வெயிட்டா இருக்கும், இந்த அளவுக்கு ஹெவியா இருக்காது. ஸோ வெயிட்டை கொஞ்சம் கம்மியாக்கி இருக்காங்க. அடுத்து இங்க வந்து ஒரு ஸ்லைடர் பட்டன் இருக்கும். எல்லா ஐபோன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் இருக்கும். அந்த ஸ்லைடர் வந்து நம்ம ஜென்ரல் மோடு, சைலண்ட் மோடுன்னு மாத்திக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் பட்டன் அது தெரியுதுன்னு தெரியல, பட் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் வந்து இந்த தடவை
மாத்திருக்காங்க. இதை வந்து ஒரு ஆக்ஷன் பட்டன் வச்சிருக்காங்க. இதுல நீங்க எதனாலும் அசைன் பண்ணிக்கலாம். இதுல வந்து எந்த ஒரு ஆக்ஷன்னாலுமே இதுல வச்சுக்கலாம். அந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா இப்போ கேமரா ஓப்பன் ஆகணும்னா கேமரா ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஷார்ட் கட்ஸ் ஓப்பன் ஆகணும்னா ஷார்ட் கட்ஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். நோட்ஸ் ஓப்பன் ஆகணும்னா நோட்ஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு பட்டன் அமுக்கணும்னா ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து உள்ள இருக்கிற சிப்பு வந்து A17 பயோனிக் ப்ரோ பயோனிக் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து மெயினா வந்து இதுல மாத்தி இருக்கக்கூடிய விஷயம் சார்ஜிங். இந்த சார்ஜிங் போர்ட் இருக்குல்ல, அதை பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. லைட்னிங் போர்ட்ல இருந்து இவங்க வந்து டைப் சிக்கு மாறி இருக்காங்க. இது வந்து ஆப்பிள் வந்து நாங்க நேச்சர் மேல இருக்கிற அக்கறை அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரினால் எல்லாருமே யூஎஸ்பி யூஸ் பண்றப்போ நம்மளும் வந்து ஒரே யூஎஸ்பி வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே யூஸ் பண்ணோம்னா ஒருத்தன் வந்து பல கேபிள் வாங்க வேணாம், ஒரு கேபிளை வச்சே மேனேஜ் பண்ணலான்னு. இது வந்து அவங்க நேச்சர், ஏன்னா பிளாஸ்டிக் யூசேஜ் கம்மியாகுது, பொருட்களை வந்து நம்ம கம்மியாக்குறோம், ஒரு கேபிளை வச்சு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம், எங்களுக்கு நேச்சர் மேல இருக்கிறன்னு அக்கறைன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு குட்டி ஸ்கிட்டே வந்து அவங்க எனாக்ட் பண்ணாங்க. பட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து நல்ல வாயிலேயே குத்தி விட்டான். ஏய், ஊர்ல இருக்கிறவங்க டைப் சிக்கு போயிட்டான், நீ மட்டும் ஏன் லைட்னிங் கேபிள் வச்சுட்டு இருக்க, அதுல காசு பார்த்து என்னடா பண்ண போறீங்க, போன் இவ்வளவு வேலைக்கு தான் ஆல்ரெடி விற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ டைப் சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 2020ல ஒரு கண்டிஷனே போட்டாங்க. வேற வழி இல்லாம தான் ஆப்பிள் இதுக்குள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பேட்டரி இருக்குல்ல, இப்ப எல்லாருமே நம்ம பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியாது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து பேட்டரியை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயமே வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து நாளாக நீங்க மாத்தணும், எல்லாருமே ரிமூவபிள் பேட்டரி ஆப்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வந்து நம்ம பெருசா பவர் பேங்க் மேலாம் டிபெண்டா இருக்க தேவையில்லை. பேட்டரி வந்து ஒரு இது போயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு பேட்டரி வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட்டை வந்து கொண்டு வரணுங்கிறாங்க. இதையும் ஆப்பிள் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். இல்லைனா அவங்க காசு கொடுத்து யூரோப்பியன் யூனியனோட ரூல்ஸை மாற்ற பார்க்கணும். பிரைபரி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து லாபிங் அப்படின்னு வெளிநாட்டில் கூலா சொல்லுவாங்க, அந்த ஒரு வழி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த தடவை இருக்கிற மேஜர் பேசப்படக்கூடிய விஷயம். ஆண்ட்ராய்டு ஃபோனும், உங்க கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனும், நீங்க ஒரு ஐபோன் வாங்குறீங்கன்னா அந்த போனையும், ஒரு உங்க வீட்டில் இருக்கிற ஆண்ட்ராய்டு போனையும் ஐபோனையும் வந்து இனிமே ஒரே சார்ஜிங் போர்ட்டை வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த பிரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா அது போக சில விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எந்த போட்டோ எடுத்தீங்கனாலும் அது வந்து போர்ட்ரே மோடுக்கு நம்ம மாத்திக்கலாம். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல ஒரு விஷயத்துல இருக்கிறத ஃபோக்கஸ்க்கு மாத்திக்கலாம். நீங்க வந்து ஸ்பேஷியல் வீடியோ எடுக்கலாம். அது வந்து இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ இருக்குல்ல, அந்த ஒரு பெரிய கிளாஸ், அதுல நீங்க கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கும், அதுல பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குங்கிறாங்க. ஆனஸ்ட்லி இது வந்து ஆப்பிளோட இனோவேஷன் வந்து கம்மியாயிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பேர் பண்ணுவோமே, சாம்சங் பாருங்க, அவன் வந்து ஸ்கிரீனை வந்து ஃபோல்டு பண்ற டெக்னாலஜியை, அது ஓடுதோ ஓடலையோ அதை புஷ் பண்ணுங்கிறதுக்கு அவன் பல வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு சைட் பாருங்க, சோனி, அவன் வந்து கேமராவை வந்து எந்த அளவுக்கு நம்ம போனுக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கலாம்னு பாக்குறான். இந்த சைட் கூகுளோட பிக்சல் பாருங்க, ஆண்ட்ராய்டில் இருக்கிற பிக்சல் வந்து ஏஐ வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம ஒரு போன்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் அதுல இனோவேட் பண்றேன். இப்போ இருக்கிற இந்த நத்திங் போனை பாருங்க, அவன் டிசைன்ல வந்து நம்ம பின்னாடி என்ன பண்ண முடியுங்கிறத யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஒவ்வொருத்தையும் கம்மியான விலைக்கு இனோவேஷனை வந்து எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும்னு பாக்குறப்ப, ஐ மீன் சாம்சங்கோட ஃபோல்டிங் போனோ ஃபிளிப் போனோ கம்மியான விலை கிடையாது. அது இன்ஃபேக்ட் ஐபோனை விட சில போன்லாம் வந்து காஸ்ட்லியா இருக்குது, அது இன்னும் காஸ்ட்லியா இருக்கும். பட் அவன் இனோவேஷனை புஷ் பண்றானே, அவன் அந்த விலை வைக்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்றான். யார்கிட்டே இல்லாத டெக்னாலஜி நான் கொண்டு வர பாக்குறேன்டா, இல்ல புதுசா ஒரு இனோவேஷனை பண்ண பாக்குறேன்டா. ஆப்பிள் முதல்ல ஐபோன் வாங்கினவன் வந்து அது ஆப்பிள்ங்கிறதுக்காக வாங்கல, ஏன்னா ஆப்பிள் வந்து போனுக்கே புது ஆளு. அவன் ஏன் அதை வாங்கினா அதுல இருக்கிற இனோவேஷன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம டச் பண்ணி இவ்வளோ சாங்ஸை உள்ளுக்குள்ள வச்சு இது எல்லாத்தையுமே ஸ்டீவ் ஜாப்ஸ் பிரசன்ட் பண்ண விதம், அதை வந்து மாஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனது, இது எல்லாமே வந்து ஒருத்தனை ஃபேசினேட் பண்ணுச்சு. அதனால வந்தான். அது வந்து ஒரு பயங்கரமான ப்ரௌசர் கம்ப்யூட்டர், மியூசிக், டச் எல்லாமே ஒரு இடத்துக்குள்ள இருக்குதுன்னு அவர் வந்து பயங்கரமா அதை பிரசன்ட் பண்ண, கேமரா எல்லாத்தையும் ஒன்னாவே முதல்ல கொடுத்தப்போ ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட், எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு ஒரு பிரீமியம். பட் இப்போ அந்த பிரீமியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் இஸ் லேக்கிங் இனோவேஷன் அப்படிங்கிறதுல வந்து செகண்ட் தேர்ட்ஸே கிடையாது. ஆப்பிள் விஷன் ப்ரோக்கு நான் ரொம்ப பர்சனலாக எக்ஸைட் ஆனேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சா ஒரு ப்ராடக்டா வந்து இப்போதான் புதுசாகவே கொண்டு வர, ஆப்பிள் வாட்சோட தட்டி நின்றுட்டு இருந்தான், புதுசாக ப்ராடக்ட் இனோவேஷனுமே பண்ணாமல் இருந்தாங்க, இப்போதான் பண்றாங்க. ஆனஸ்ட்லி இந்த வீடியோ வந்து ஒரு ரேண்ட் வீடியோவோ இல்லை ஒரு கோவமான வீடியோவோ கிடையாது. எல்லாம் பண்ணாலும் ஆப்பிள் வந்து அடுத்த போனை வந்து இன்னும் பெருசா அப்கிரேட் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த தடவை வந்து எப்படி இது போகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து என்ன மாற போகுது, என்ன மாறி இருக்குங்கிறதா எல்லாரோட கேள்வியுமா இருக்கும். 13 யூஸ் பண்றவன் ஏன் 14க்கு வரணும்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும், 14 இருக்கிறவன் ஏன் 15க்கு வரணும்னு இருக்கணும். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த அளவுக்கு சாம்சங் டஸ் இட் பெட்டர் திஸ் டைம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இருக்கிற S23 அல்ட்ராவே நீங்க இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா, த ஃபீச்சர்ஸ் உள்ளுக்குள்ள கொண்டு வர ஒரு S பென்னுங்கிற ஒரு ஃபீச்சர் கூட இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏதாவது ஒரு இனோவேஷன் உள்ளுக்குள்ள கொண்டு வரல. ஆப்பிள் இட்ஸ் டைம் டு இனோவேட். ஆஸ் அ ஃபோன் இது வந்து அதனால தப்பா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆப்பிள் யூசர்ஸ்க்கு இந்த ஃபோன் வந்து ஒரு
ஒரு அப்கிரேட் எந்த விதத்தில் அந்த ஸ்பீடாக இருக்குது, ஹர்ட்ஸ் வந்து ஹையராக இருக்குதுங்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் இன்னும் பெட்டராக வரும். மைனர் 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 அப்டேட்ஸ். பட் ஆப்பிள் வந்து அவனோட பழைய பேரை வச்சு ஒப்பேத்துற மாதிரி தான் இந்த வருஷம் ஐஃபோன் இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் அகைன் டசன்ட் மீன் யாருமே வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், ஆப்பிள் வந்து நம்ம ஊர்ல இப்போ மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஐஃபோனோட விலையை கம்மியாக்குனா பெட்டராக இருக்கும். அது அவங்க ப்ராஃபிட் பாக்கெட் பண்ணாம இங்க இருக்கிற ஐஃபோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணப்படுறதுக்கு டேக்ஸ் கண்டிப்பா கிடையாது, இந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதுக்கு அவங்க என்ன அல்டர்னேட்டிவ் பாக்குறாங்க தான் எனக்கு கியூரியாசிட்டியா இருந்துச்சு. அது நடக்கலங்கிறது எனக்கு ஒரு சோகமா இருக்குது. அண்ட் ஹோப்பிங் ஆப்பிள் டு பிரிங் மோர் சேஞ்சஸ், ஒரு இன்னோவேட்டிவா ஏதாவது அடுத்து பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆப்பிள் வந்து உங்களுக்கு சிம்பிளா நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஆனா டீம் ஆண்ட்ராய்டா டீம் ஆப்பிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யார் சைடு இருப்பீங்க? ஆப்பிள் இஸ் சாஃப்ட். நான் ரெண்டு ஃபோனுமே யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். எதனாலனா அது ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஈஸியாக ஒரு ஆப்புக்கும் நடுவில் இருக்கிற டிரான்சிஷன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும். ஐகான்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. கேமரா வந்து கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாக என்றைக்குமே எனக்கு பர்சனலாக சாம்சங்கை விட ஐஃபோன் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல இருக்குன்னு தோணும். வீடியோஸில் வந்து எனக்கு சாம்சங் இருக்குன்னு தோணும். அது ஒரு ஒப்பீனியன், தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்ற மாதிரி. சில டைம்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த எம்கேபிஎஸ்டி வந்து ஓட்டிங் வைப்பாரு, எந்த போனோட கேமரா நல்லா இருக்குன்னு. கடைசியில் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் போன் வந்து ஐபோன் சாம்சங்னு எல்லாத்தையுமே அடிச்சு நகர்த்திட்டு அது போய் அங்க நிற்கும். ஸோ இது ரொம்ப பெர்ஸ்பெக்டிவான ஒரு விஷயம். என்னைய பொறுத்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ணல, ஆப்பிள் நான் மொத்தமா வந்து பேசியிருக்கேன். ஆப்பிள் இன்னும் இன்னோவேஷனை பண்ணுங்கிறத. ஸோ நான் அந்த நோட்ல விடுறேன். நீங்க அப்கிரேட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இது 1,60,000 ரூபீஸ்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய் மதன் கௌரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆப்பிள் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. ஆண்ட்ராய்ட் ஃபேன்ஸ் இருந்தாலும் அவங்க கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.